Taste the Daily. Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணையானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அதே பகுதியை சேர்ந்த 3 பேரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். தவறு யார் செய்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ். திருவாரூர் மாவட்டத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். சுபா, திருவாரூர் அருகே காரியாங்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதில் காரியாங்குடி, நெம்மேலி, இளங்கச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதியில் காலை உணவு திட்டத்தின் கீழ் சமைப்பதற்காக சமையலர்கள் காலை வந்து பார்த்தபோது சமையலரில் இருந்த பொருட்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருந்தன. மளிகை பொருட்கள் சிதறி கிடந்தன. மேலும் பள்ளியில் உள்ள மாணவர்கள் குடிநீர் அருந்தும் பிளாஸ்டிக் குடிநீர் தொட்டி உடைக்கப்பட்டு அதில் மலத்தை கொட்டி வைத்துள்ளனர். மேலும் பள்ளி வளாகத்தில் இருந்த வாழை மரங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னை மரங்கள் இருந்த தேங்காய்கள் பறிக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கு வந்த மர்ம நபர்கள் சிக்கன் சமைத்து சாப்பிட்டுவிட்டு அங்கேயே போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உடனடியாக பள்ளி தலைமை ஊர் மக்களும் தகவல் கொடுத்தனர். இதனால் பள்ளி முன்பு திரண்ட பெற்றோர்கள், பொதுமக்கள் குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் என போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது குறித்து திருவாரூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை எடுத்து வருகின்றனர். இந்த பகுதியில் அனைத்து சமூகத்தை சேர்ந்த மாணவர்களும் படித்துள்ளனர். இதில் சாதிய பிரச்சனை ஏதும் இல்லை, குடிபோதை ஆசாமிகள் தான் இதை செய்துள்ளார்கள் என்பதை போலீசார் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் விசாரணை நடப்பதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சுபா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். Taste the Daily. Taste the Daily.